ஹலோ. இவ்ளோ டென்ஷன்லயும் தெளிவா ஹலோ சொல்ற? ஏய், என் பொண்ணுங்கடா. உன் பொண்ணு சூட்டை தணிக்கிறதுக்காக இளநீ குடிச்சிட்டு இருக்கா, நான் உன் சூட்டை ஏத்திட்டு இருக்கேன். டேய், நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்ச. ஆனா இப்போ ஒன்ன அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? புரியல? நீ டெப்டி கமிஷனர் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எத்தனை பேரை போட்டு தள்ளினியோ அதை நானும் ஏசி வெள்ளையனும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே அனுப்பி வச்சிட்டோம். அவங்க கையில இப்ப மாட்டின கம்பிதான் களிதான். ஏய், ஓவரா பேசாம தப்பிச்சு தேனிக்கு வா, இல்ல உன் பொண்ண பொண்ணுடுவேன். போலீஸ் கண்ணில் படாம சீக்கிரம் தப்பிச்சு வா. அந்த கேட்ல செக்யூரிட்டி போட்டீங்களா? ஹலோ. அங்க எங்க ஓடி லாஸ்ட்ல எங்க வந்து உட்காரணுமோ கரெக்டா வந்து உட்கார்ந்திருக்க. டேய், சும்மா டயலாக்க மாத்திர தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அதே பேசிட்டு இருக்க. ஏ சப்ப, டாய்லெட்டுக்கு போனா ஒண்ணுக்கு போனோம், இல்லனா ரெண்டுக்கு போனோம். நீ ரெண்டும் செய்யாம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க. என்ன அடக்கிதா? ஏய், நான் பொல்லாதவன். ஐயோ ராசா, நான் கெட்டவன். நீ சுண்டக்கா பையன்டா. என்னோட ஒவ்வொரு பதவி உயரும் நான் எத்தனை பேரை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன், ரொம்ப எதிர்பார்த்தேன். அண்ணா கோவிந்தராஜன், ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களாண்ணே? யாரா கோவிந்தராஜன்? உங்க அப்பன். டேய், பாத்ரூம் வெளியில நிக்கிற எஸ்ஐ கோவிந்தராஜன் சாருக்கு ஒரு சல்யூட் போடுங்க. வணக்கம் சார். ஏய், நீ? எஸ் சார். உங்க ஜாலரா வேற டியூட்டி பார்க்க அனுப்பிச்சிருக்கு, நான் உங்களை டியூட்டி பார்க்க வந்திருக்கேன். ராசா, நீ இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் நான் கான்ஃபரன்ஸ் கால்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அண்ணே சார், நீங்க சப்பையை அரெஸ்ட் பண்ண வேணாம். ஓகே சார். கொஞ்சம் வெளில போய் நில்லுங்க. சாரே தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி சும்மா கம்பீரமா வெளில வரட்டும். ஓகே சார். சார் வரேன் சார், வரேன் சார், வந்துருங்க சார். அங்க யார் இருக்கா? சார், இன்ஸ்பெக்டர் மணிமுதல் வந்தாரு. அவர் அந்த வழியா வரதுக்கு சான்ஸே இல்ல சார். அவர் மட்டும் விசாரிப்பாரு. ஓகே, நம்ம கல்ல தப்பவே முடியாது சார். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். டிசிபி ஜீவானந்தம் போறாரு சார். என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? அரசியம் ஒருவேளை மூச்சு நின்னு செத்துட்டானோ? டேய், உயிரோட தான் இருக்கான். ஏண்டா, உனக்கு சவுண்ட் எல்லாம் கரெக்டா தான் வருது, ஆனா இந்த அறிவு தான் கொஞ்சம் கம்மி. நீ என்ன லூசா? ஏண்டா, ஒரு போலீஸ் தான் எனக்கு தெரியும், ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸ்க்கும் ஒண்ணு தெரியுமே. நீ என்னமோ ஃபேஷன் ஷோல நடந்து வர மாடல் மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வெளியில நடந்து வந்தா போலீஸ்லாம் தோரத்தாம பின்ன என்ன பண்ணுவாங்க? பக்கத்து தெருவுல ஒரு பிளாக் ஸ்கார்பியோ சாவியோட நின்னுட்டு இருக்கு. சீக்கிரம் ஓடி போய் வண்டியில ஏறி ஆக்சிலேட்டர் எவ்வளவு சீக்கிரம் அழுத்தி இங்க வரியோ அதுல இருக்குது உன்னோட உயிருக்கு உயிரான பொண்ணோட உசுறு. சொல்லு. உனக்கு எனக்கு குறுக்க வந்தவள என் பயலுகளை வச்சு தூக்கிட்டேன். நீ எனக்கு வேணும், எனக்கு வேணும். டே, ஒழுக்கமா நீயா என்கிட்ட வந்தியாக்கும் அவ சூதானமா போய் சேருவா. இல்லன்னு வெயி அவ உசுரை எடுத்துடுவேன். உன் நினைப்பெல்லாம் இங்க செல்லாது. அப்படியா? உங்க ஆளுங்களால தூக்க தான் முடியும். மாப்பிள்ளைங்க எப்படி சேர்க்கிறாங்கன்னு நான் பாக்குறேன்.